ஹலோ ஆமி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். இனிமே நான் ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட்ஸ் மட்டும் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒன் ஷாட்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஒன் ஷாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதையே போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுதுடா. உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட ஒரு ஒன் ஷாட் தாண்ட பார்க்க போறோம். முறை மாமன் டேட்டட் யூ டு மேக் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெலஸ். இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க உங்க வீட்ல தான் ரொம்ப பரபரப்பா உங்க அம்மா வந்து அங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரன்னு இருக்காங்க. நீங்க அப்பதான் எழுந்து மெதுவா அப்படியே வரீங்க மாடியிலேருந்து. சோம்பல் எடுத்துட்டே வரீங்க. வருது பாரு சனி, எனக்குன்னே வந்து பிறந்து தொலைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்களை பார்த்து திட்டுறாங்க. அம்மா ஏம்மா காலங்காத்தாலேயே திட்டுற அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இங்க பார் வயன், சொல்லிட்டேன். ஆமா, வாயில நல்லா வருது. ஒன்ன பெத்ததுக்கு 4 எரும மாட்டை பெற்றிருந்தா கூட அதாவது பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஏமா உன் பொண்ணை காலையிலே கருவிட்டு இருக்க? ஆமா, பரபரன்னு ஓடுறியே, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அது ஊர்லேருந்து உன் அத்தை மாமா எல்லாரும் வராங்கடி, ஒழுங்கா நடந்துக்கோ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அத்தை மாமாவா? எந்த அத்தை மாமா? அதாண்டி உன் அத்தை கொரியாவில் இருக்காளே. கொரியாவில் இருக்க அத்தையா? அப்போ டேயாங் மாமாவும் வராரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், டேயாங்கும் வரான். டேயாங் மட்டும் இல்லை, அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது நிஜமாவே டேயாங் மாமா வராரா? ஆமாண்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐயோ அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம், எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க எப்படியும் ஒரு 12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இது 12 மணியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமை பார்க்குறீங்க. டைம் கரெக்டாக வந்து 10:45 ஆகிடுச்சு. மணி 10:45 ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக ஓடுறீங்க மொட்டை மாடிக்கில் மாடிக்கு உங்கள் ரூமுக்கு வந்து ஓடுறீங்க. ஐயோ கடவுளே, நான் எங்கே போய் சொல்வேன், யார்கிட்ட போய் சொல்வேன்? ஐயோ கை காலெல்லாம் பரப்புறன்றதே. இந்த அம்மா வேற இவ்வளோ நாளாக சொல்லாமல் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க பாரு. இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக போய் குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு இப்போ வெளியே வரீங்க. என்ன ட்ரெஸ் போடுறது? பாவாடை தாவணி போடலாமா? பாவாடை தாவணியே போட்டுடலாம். மாமா எப்படி வாங்க ஃபுல்லாக மாடர்னாக தான் கேர்ள்ஸ் பார்த்துருப்பாரு. ஸோ நம்ம பாவாடை தாவணியில் போனோன்னா நம்மளை பார்த்து அப்படியே மயங்கிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் இப்போ பாவாடை தாவணிலாம் எடுத்து போட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா, பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரியே இருக்கீங்க. அவங்களோட அம்மா அவங்களுக்கு வந்து யாருன்னா, அவங்க வந்து உங்கள் அப்பாவோட அக்கா. ஓகேவா? அக்கா தான், அக்காவோட பையன் தான் டேயாங். ஓகேவா? உங்கள் அம்மா வந்து டேயாங்கோட அம்மா வந்து கொரியன் பையனை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க படிக்கிற டைமில். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து அங்கேயே வந்து செட்டிலாக இருந்திருப்பாங்க. லீவ் 1.5 மாதம் லீவ் எல்லாம் கிடைக்கும்ல, அந்த லீவில் தான் இங்கே வருவாங்க. எவ்ரி இயர் வந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து வராங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பாவாடை தாவணிலாம் போட்டுட்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே தேவதை மாதிரி ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது திவாயனா, நீ ரொம்ப அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து நீங்களே பேசிட்டு முட்டை கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே வந்து வெயிட் பண்ணுறீங்க. இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 12 ஆயிடுச்சு. இப்போ வந்து வெளியே வந்து கார் வர சவுண்ட் வந்து கேட்குது. நீங்கள் அப்படியே பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டேயாங் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். க்ரஷ்ஷுன்னே சொல்லலாம். ஓகேவா? அவர் மேலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு டேயாங்க. அவர் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு வரும்போது உங்கள் கை காலெல்லாம் அப்படியே பூமியிலே இருக்காது, பறந்துட்டே தான் இருப்பீங்க வானத்தில். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட அவங்க. ஸோ இந்த தடவையுமே அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து கார் வர சவுண்ட் வந்து கேட்குது. நீங்கள் அப்படியே பதட்டத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஹார்ட் பீட்டெல்லாம் டப் 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 டப்னு அடிக்குது உங்களுக்கு.
இப்போ கார்லேருந்து எல்லாருமே இறங்கி வராங்க. அவங்க அம்மா வந்து வாசலில் போய் நின்று எல்லாரையுமே வரவேற்றுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வெளியே போகல, ஏன்னா உங்கள் கால் அப்படியே அங்கேயே ஸ்டக் ஆகிருந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க நீங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உள்ளாடி வந்து டேயாங்கோட அம்மா தான் வராங்க. ஏய் வயன்னா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க டக்குன்னு உங்களை வந்து ஹக் பண்ணிடுறாங்க. நீங்களுமே உங்களை ஹக் பண்ணுறீங்க. அத்தை, ஏய் வயனா சும்மா சொல்லக்கூடாதுடி, ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப பெரிய பொண்ணை வளர்ந்துட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்தை, ஆமா என்ன படிக்கிற? பிஎஸ்சி அத்தை, இல்லை ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, ரொம்ப அழகா இருக்கடிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெட்டி முடிக்கிறாங்க அவங்கள. நீங்க வெக்கத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களோட அப்பா வந்து உள்ளாடி வராரு. ஏ வயன், எப்படிட்டா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, பெரிய பொண்ணாயிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களா வந்து உள்ளாடி வந்து வராங்க. இப்போ வந்து ஹேய் ஹூஸ் திஸ் பியூட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஆமாம், உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான். நீங்கள் அப்படியே முழிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க, யார்டா இவன் அப்படின்ற மாதிரி. இப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னது. ஓ என் மாமாவோட ஃப்ரெண்டா நீங்கள்? ஓ மாமாவா, அவனா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறாரு. மாமாவா, மாமான்னு சொல்லாமா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல வந்துட்ட பேக்கப் பண்ணிவிட்டு, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவகிட்ட நார்மலாக பேசுகிறீங்க. ஆமாம், நான் யாருன்னு தெரியுமா? அவங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ இங்கிலீஷ்லாம் தெரியுமா? பார்க்க அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் சார், கிராமத்து பொண்ணுங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியக்கூடாதா என்ன? ஜஸ்ட் ஆஸ்கிங், அவ்வளோதான், நீங்கள் சீரியஸ் ஆகாதீங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜகுக்கு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தது வந்து ஜிமின் வராரு. ஜிமின்மே உங்களை பார்த்து அப்படியே நார்மலாக பேசிட்டு உள்ளாடி போயிட்டாரு. இப்போ ஃபைனலாக வந்து டேங் வராரு. டேங் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வருது. நீங்கள் டேங்கை பார்த்து சந்தோஷப்படலான்னு போகிறீங்க, அதுக்குள்ளே அந்த பொண்ணை பார்த்தது உங்களுக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுது. இப்போ டேங் தான் அவங்க பக்கத்தில் வராரு. ஏய் வயன், என்னடி ஆளே மாறி போயிட்ட, நீ எப்போதுல இருந்தடி பாவாடை தாவணிலாம் கட்ட ஆரம்பிச்ச அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. சும்மாதான் மாமா கட்டி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓ சும்மா சொல்லக்கூடாதுடி, மஜாவாக இருக்க அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த பொண்ணை தான் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறத வந்து டேங்குமே பார்க்குறாரு. இது இல்லையா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹோ ஃப்ரெண்டா, ஹாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் லியா கிட்ட சொல்கிறீங்க. ஹாய் திஸ் இஸ் லியா, ஹாய் பயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஹாலில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருமே ஹாலில் வந்து உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் டேங்க தான் பார்க்குறீங்க. அவரோட கண்ணு ஃபுல்லாகவே அந்த பொண்ணு மேலே தான் அப்பப்போ போயிட்டு வருது. உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு அப்படியே கடுப்பாகுது. நீங்கள் அந்த பொண்ணையும் டேங்க என்ன மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க. அவ கண்ணில் கொல்லிய வைக்க எப்படி பார்க்குறா பாரு என் மாமனை. ஐயோ இவன் வேற அவளை பார்த்து தொலைகிறானே, ஒரு வேளை இருக்குமோ? சச்சே, அதான் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரே, கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பார்ல. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே விளங்கிட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டுக்குள்ளாடி வயன் வயன் எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே ஒரு பொண்ணு வந்து உள்ளாடி வரா. நீங்கள் அவளை அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஓ இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து வரா. இப்போ தான் அவள் உங்கள் வீட்டுக்குள்ளாடி இருக்க கூட்டத்தை வந்து பார்த்தா. என்னடி வயன், வீடு ஃபுல்லாக ஆட்களாக இருக்காங்க. ஆமாம், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் பாவாடை தாவணிலாம் போட்டிருக்க? நீ இந்த மாதிரிலாம் போட மாட்டியே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் டக்குனு போய் வாயை வந்து பொத்திட்டுறீங்க. வாமோ, இதெல்லாம் எங்களோட சொந்தக்காரங்கம்மா, கொரியாலேருந்து வந்திருக்காங்க. கொரியாவா? ஓ
நீங்கள் தான் டேயாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அம்மு வந்து ஜங்கு கிட்ட வந்து கேட்குறாங்க. இவங்க வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா? சேச்சே என்னோட பேர் ஜங்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. ஜங்குக்கா? அப்போது டேயாங்க யார் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. டேயாங்க அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. ஓ நீங்கள் தான் டேயாங்க, உங்களுக்காக தான் இவ தாவணி கட்டியிருக்காள் அப்படின்ற மாதிரி மறுபடியும் எதோ சொல்ல வராங்க. நீங்கள் டக்குன்னு போய் அவங்க வாயை வந்து பொத்திட்டுறீங்க. சொன்னீன்னு வந்த வேலை என்னென்னு மட்டும் சொல்கிறியா, இல்லை வாங்கி கட்டிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட காதில் மெதுவாக சொல்கிறீங்க. இல்லை மச்சி ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி சொல்லிட்டேன், சாரி மச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை வந்து முறைச்சி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ரூம்குள்ளாடி போகிறீங்க. மச்சி சும்மா சொல்லக்கூடாதுடி, மாமன் வேற லெவல் தான். ஆமாம் கூட ஒரு மேனாம் நிற்கிருக்காளே, யார் அவ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. ஏதோ ஃப்ரெண்டா மச்சி, ஏண்டி நீ வேற என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏண்டி என்னாச்சு? அதை வேற ஏண்டி கேட்குற? டேயாங் மாமா அவளை பார்க்குறதும் டேயாங் மாமாவை பார்க்குறதும் ஐயோ கர்மம், என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மச்சி சொல்கிற? ஒரு வேளை இருக்குமோ? சேச்சே அப்படிலாம் இருக்காது, இருக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் நீ ஏன் இப்படி பாவாடை தாவணியில் நின்றுருக்க? அது அவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு தான். லூசாடி நீ, அவர் கொரியாலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு இப்படி பாவாடை தாவணி போட்ட பொண்ணெல்லாம் பிடிக்குமா என்ன? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுவியோ அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஏன்னா காலேஜா? ஆமாண்டி, இன்றைக்கி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், மறந்துட்டியா? ஐயோ ஆமாம் மச்சி மறந்துட்டேன், ஏதோ வந்துடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் வந்து ஜீன் அண்ட் க்ராப் டாப் வந்து போட்டுக்கிறீங்க. ஹேரை வந்து லூஸ் ஹேர் வந்து விட்டுடுறீங்க. இப்போவும் பார்க்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி தாண்டா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே வந்து இறங்கி வரீங்க. வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, அது ஜங்குக் தான். இப்போ எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. வயன் இப்போ தாண்டிம்மா நீயாவே இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. நிஜமாவே என்ன போட்டாலும் அழகாக இருக்கடிம்மா அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தை சொல்கிறாங்க. தேங்க்யூ அத்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அம்மா நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். என்னடி இன்றைக்கி என்ன காலேஜ் லீவுன்னு சொன்னியே? இல்லைம்மா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், நான் மறந்துட்டேம்மா, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சீக்கிரமாக வந்துடு. சரிம்மா சீக்கிரமாக வந்துடுறேன். அத்தை போயிட்டு வரேன், மாமா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 2 பேருமே சொன்னதும் இப்போ நீங்கள் கிளம்புறீங்க வெளியே. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து வராரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள் கூட வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்? இல்லை புது இடம் வர சுற்றி பார்க்கலாமேண்டா. அஃப்கோர்ஸ் வரலாமே அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அம்மு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு அம்முவை பார்க்குறீங்க. இல்லடி பாவம் புது இடம் வேறு, சுற்றி காமிக்கலாமே. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு ஜிம்மின்னு வராரு. நாங்களும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. டேயாங் அண்ட் அந்த பொண்ணு லியா 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. ஐயோ கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. போகலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அம்மாவை வந்து முறைச்சி பார்க்குறீங்க. அம்மா உங்களை பற்றி நிலைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போது வந்து எல்லாருமே வெளியே போகிறாங்க. நீங்கள் ஏதோ எடுக்கலைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரீங்க. இப்போ டக்குன்னு ஒருத்தர் மேலே வந்து மோதிட்டுறீங்க. இது யாருப்பா புது கேரக்டர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு. நீங்கள்? நான் டேயாங்கோட ஃப்ரெண்டு, கொரியாலேருந்து வந்திருக்கேன். ஓ நீங்களும் உங்களோட தான் வந்தீங்களா? இவ்வளோ நேரம் ஆளையே காணலை. அது வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க. ஆமாம் எல்லோரும் எங்கே? அவங்க எல்லோரும் என் கூட காலேஜ் வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. சத்திரம் தானே வந்து தோலை அப்படின்ற மாதிரி நீங்கள் முனம் நிற்கிறீங்க. என்னங்க
ஆ வாங்க, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வரலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அப்படியே முறைச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. சாரிடா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி தான் இருக்கும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதியிலே மைக்கில் வந்து சார்ஜர் போயிடுச்சுடா. ரியலி சாரிடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ப்ராப்பராக போட ட்ரை பண்ணுறேன். சாரி. இப்போ நீங்கள் தான் ட்ரைவ் பண்ண போகிறீங்க. இது வந்து உங்கள் அப்பாவோட கார் தான். நீங்கள் அந்த ஊர்லேயே கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலி தான் ஓகேவாடா? உங்களுக்கு வந்து காரு, வீடு, பங்களா எல்லாமே இருக்குது. ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி தான். காருமே வந்து 3 சீட்டு வந்து 3 ரோ மாதிரி இருக்கும்லடா, அந்த கார் தான். ஸோ எல்லாருமே வசதியாக உட்காந்து போகலாம் ஓகேவா? ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் போய் உட்காடுறீங்க டிரைவர் சீட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக. பக்கத்துலேயே வந்து டேங் வந்து உட்கார்றாரு உங்கள் பக்கத்தில். ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு வந்து உட்கார்றது ஒரே ஜாலி தான். பின்னாடி வந்து ஜங்குக், ஜிமின் அப்புறம் வந்து அம்மு 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கும் பின்னாடி வந்து ஜாக்சன் அண்ட் அவங்க பேர் வந்து லியா அவங்க உட்காந்துட்ருக்காங்க ஓகேவா? இப்போ எல்லாருமே உட்காந்துட்டிங்க. ஆமாங்க, நீங்கள் ட்ரைவ்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, கிராமத்தில் இருக்க பொண்ணுங்க ரொம்ப ஒடுக்கமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்கள பார்த்தாலும் தான் அப்படின்ற மாதிரி அம்முவையும் பாயிண்ட் பண்ணுறாரு. நாங்கள்லாம் எப்போவோ அப்டேட் ஆகிட்டோங்க. நீங்கள் தான் இன்னும் கிராமத்து பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் வி ஆர் அப்டேட்டட் நவ் அப்படின்ற மாதிரி அம்மு வந்து சொல்கிறாங்க. ஹோ பட் லுக்கிங் குட் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு அம்முக்கிட்ட. அப்படின்ற மாதிரி அம்மா வந்து வெக்கப்படுறாங்க. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. இல்லை வெக்கம் இல்லைங்க, வேணாம், செட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. அம்மா வந்து ஜங்குக்கை வந்து முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து உங்களை தான் அப்பப்போ வந்து உங்களுக்கே தெரியாமல் பார்த்து சிரிக்கிறதும் லுக் வெட்டுறதும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் மேலெல்லாம் கவனிச்சுட்டு அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ காலேஜுக்கு வந்து போயிட்டுறீங்க. காலேஜுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. இப்போ அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு ஊரெல்லாம் வந்து சுற்றி காமிக்கிறீங்க. டேங் ஃபுல்லாகவே உங்களோட தான் இருக்கார். உங்களோட கையை பிடிச்சிக்கிறது, உங்கள் கன்னத்தை பிடிச்சி தள்ளுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே வெக்கத்தில் செத்துடலாம் போல் இருக்குது. டேங் வந்து ரொம்ப ரொம்ப உரிமையாக அவங்கக்கிட்ட பழகுறாரு. நீங்கள் அப்படியே வெக்கத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே தாண்டா ஃபியூ டேஸ் வந்து போகுது. இப்போ நீங்களும் டேங் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. அவர் வந்து உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிறதும், நீங்கள் அவர் கூட அதிகமாக பேசுகிறதும், 2 பேரும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே வந்து நீங்கள் வந்து மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. டேங்குமே இப்போ அங்கே வராரு. என்ன மாமா இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தூக்கம் வரலடி. ஆமாம், நீ எங்கே நின்றுட்டுருக்க? சேம், தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ 2 பேருமே நார்மலாக அப்படியே கன்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. சொல்லுடி, நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பட் ஏன் வந்து டக்குன்னு உங்களை வந்து பார்க்குறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி கேட்குற? சும்மா தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு. யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படியே நிம்மதியாகுது. நீங்கள் இப்போ டக்குன்னு டேங்கோட கையை வந்து பிடிக்கிறீங்க. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன 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 சொல்லணும்? அது எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் மாமா. நீனா எனக்கு உயிர். கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் மனசில் ஒன்று சுமந்துட்டுருக்கேன். இதை சொல்கிறதுக்கான தைரியம் தான் எனக்கு வரல. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக சொல்லணும் முடிவோடு தான் இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் அப்படியே ஷாக்கிங்காக உங்களை வந்து பார்க்குறாரு. வயன் ஒன்றும் அவசரம் இல்லை மாமா, நல்லா யோசித்து பொறுமையாகவே உன் முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெக்கத்தில் அங்கேருந்து ஓடிட்டுறீங்க. இப்போது ஓடி போய் உங்கள் கட்டிலில் வந்து பெட்டில் வந்து குப்புற படுத்துட்டுருங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறது, ஐயோ எப்படி நீ வயான்,
எப்படி நீ இப்படி தைரியமாக சொன்ன ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படியே வெக்கத்தில் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே தான் போகுது. இப்போ வந்து உங்களோட ஃபோனை வந்து தேடுறீங்க அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லலான்னு. பட் ஃபோனை காணும். இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஃபோனை வந்து நீங்கள் வந்து மொட்டை மாடியிலேயே மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வேகமாக மொட்டை மாடிக்கு வந்து போகிறீங்க. போயிட்டு வந்து மொட்டை மாடி கதவு பக்கத்தில் போகிறீங்க. உங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. நீங்கள் இப்போ டக்குன்னு அந்த இடத்துல நின்றுட்டு இப்படி எட்டி பார்க்குறீங்க. அங்கே வந்து டேயாங்கும் லேயாவும் லிப் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. மனசே அப்படியே உடஞ்சி போயிடுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே செஞ்சு வச்ச செல்ல மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கால் வந்து அதுக்கு மேலே நகரவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருது. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவங்க வந்து கிஸ்ஸாக வந்து பிரேக் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? போயும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ச்சே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. ஏய் இங்கே பாருடி, நான் ஒன்றை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கலான்னு தான் அவகிட்ட அப்படி க்ளோஸாக பழகினேன். பட் அவள் இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலடி அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. அவளும் அவள் ட்ரெஸ்ஸும் அவள் ஆட்டிடியூடும் ச்சே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி, அவள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடி. அவள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதும் எனக்கே கில்ட் ஆகிடுச்சுடி. நான் தான் அவளுக்கு அந்த மாதிரி தாட்ஸை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ தாட்ஸ் கொடுத்தியா? அதான் அவள் சொல்கிறாளே உன்னை 4-5 வருஷமாக லவ் பண்ணுறான்னு. அப்புறம் இப்படி அவனும் உன்னை இப்போ லவ் பண்ணல, முன்னாடியில் இருந்தால் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இன்னொரு தடவை நீ அவகிட்ட க்ளோஸாக இருந்தேன்னு பார்த்து உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த லியா வந்து சொல்கிறா. அப்புறம் மேடம் மட்டும் என்ன, என் கூட ஜாக்சன் கூட தான் நீ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. எனக்கும் இப்படி தானே இருக்கும். ஹே அவன் என் ஃப்ரெண்டுடா, பட் நீ என்னோட லவ்வர். 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோடா அப்படின்ற மாதிரி லியா வந்து சொல்கிறா. என்னமோ இனிமேல் நீயும் பழகு, பேசு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் உன்னோட லிமிட்டில் இரு, புரியுதா அப்படின்ற மாதிரி லியா வந்து சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு வந்து உங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. இப்போ தான் பார்க்குறாங்க 2 பேருமே உங்களோட ஃபோன் வந்து அங்கே தான் இருக்குன்றத. இப்போ வந்து டேயாங் வந்து உங்களோட ஃபோனை வந்து கையில் எடுத்துகிட்டு வயனோட ஃபோன் தானே இது, இங்கே விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வாசலை வந்து பார்க்குறாரு. அங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு பார்த்ததுமே பகீர்னு ஆகிடுது. வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இப்போ அப்படியே அவர் பக்கத்தில் வரீங்க. வந்துட்டு அவரோட கையில் இந்த ஃபோனை வந்து பிடுங்குறீங்க. நீ இவ்வளோ நாள் என்கிட்ட பழகினது எல்லாமே இவளுக்காக தானா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் அப்படியே உடச்ச குரலில் கேட்குறீங்க. நீங்கள் வந்து அழலை, பட் உங்கள் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. இதை பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சிடுது நீங்கள் வந்து அழுதுட்டு தான் இருந்திருக்கீங்க. பட் இப்போ வந்து உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரல. இல்லை வயன், இவளுக்காக தான் நீ என்கிட்ட நடிச்சியா? இல்லடி, நான் நடி உண்மையை சொல்லு மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சாரி வயன். நீங்கள் இப்போ அவரை பார்த்து விரக்தியாக சிரிக்கிறீங்க. அவருக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ கீழே வந்து போகிறீங்க. போயிட்டு உட்காந்து அழுவுறீங்க. 2 to 3 hours வரைக்கும் ஆகுது. அப்படி அழுவுறீங்க. ஏன் மாமா இப்படி பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ணேன், நான் ஒன்று லவ் பண்ணதை தவிர அதை என்ன பாவம் பண்ணேன், ஏன்னா எதுக்காக இப்படி ஏமாத்தினேன், அதுவும் அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருந்திருப்பீங்க. இப்போ மார்னிங் ஆகிடுதுடா. டேயாங் வந்து ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வருவீங்கன்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் வரவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவரே எழுந்து உங்கள் ரூம்குள்ளாடி வராரு. பட் நீங்கள் வந்து ரூமில் வந்து இல்லை. இப்போ தான் அவர் வந்து பார்க்குறாரு.
ரூம் ஃபுல்லாகவே அவரோட ஃபோட்டோஸாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அவரை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும்ல. அவரோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே அப்படியே வச்சுருக்கீங்க. இந்த ஃப்ரேம் போட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. அவருக்கு இதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. நிஜமாவே அவள் என்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருக்காளா? சாரி டிவைன், நான் நிஜமாவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவருமே கீழே வந்து உட்கார்றாரு டைனிங் டேபிளில். இப்போ உங்கள் அம்மா கிட்டே கேட்குறாரு, அத்தை வயனேங்க காலையிலேருந்து ஆளையே காணும். அது வந்துப்பா அவளுக்கு ஏதோ கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டாளே, நீ பார்க்கலையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓ இல்லைத்த பார்க்கல. எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து அவரை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்கன்னு. எப்போவுமே அவரை பார்க்காம நீங்கள் 10 மணியாக இருந்தால் கூட காலேஜுக்கு வந்து கிளம்பவே மாட்டீங்க. பட் இன்றைக்கி வந்து 8 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க. அவரை வந்து மீட் பண்ணக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எங்கள் காலேஜில் நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட் அம்மாக்கிட்ட சொல்லி அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் மாமக்காரனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை இந்த மாதிரி பண்ணியிருப்பான். இல்லடி, தப்பெல்லாம் என்னோட தான். நான் தான் முட்டாள்தனமா அப்படின்ற மாதிரி நீங்கள் மறுபடியுமே அழுகுறீங்க. அழாத மச்சி, ஏன்டி இப்படி பண்ணுற, எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஈவினிங் வந்து ஆகிடுது. நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் வந்து யாருமே இல்லை. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து மதியமே கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே திருவிழாக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களையுமே வர சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நீங்கள் வரல, நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டில் வந்து யாருமே இல்லை. நைட்டு வந்து நீங்கள் தனியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க போயிருக்க திருவிழா வந்து நைட்டு ஃபுல்லாக தான் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க நைட்டு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் மட்டும்தான் தனியாக தான் இருக்கணும் வீட்டில். இப்போ நீங்கள் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் வந்து பேக்கை வந்து தூக்கி விசிறிட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க டயர்டில். உங்களுக்கு வந்து படுத்து இருக்கும்போதே கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார்கிட்ட போய் சொல்கிறதுக்கும் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு எழுந்தவங்களோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிலில் படுத்துருக்கீங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 7:30 இருக்கும்டா. யாரோ வந்து டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே பயந்து போயிருக்கீங்க, யார் இந்த டைமில் வந்து வந்திருக்காங்கன்னு. ஏன்னா வீட்டில் இருந்து யாருமே வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு இருக்கீங்க, கதவு திறக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கதவு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. கதவு வந்து நாக் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் மெதுவாக வந்து கேட்குறீங்க, யார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் தான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து சவுண்டு கேட்குது. உங்களுக்கு வந்து வாய்ஸை கேட்ட உடனே தெரிஞ்சிருது யாருன்னு. அவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவரை வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு நாள் தானே இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு தலைவலிக்குது, எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் சுத்தமாக பிடிக்கல, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் இல்லை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு, அப்போது நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வேறு எங்கே போக சொல்கிற? இல்லை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ வேகமாக உங்களோட ரூமுக்கு வந்து போயிட்டு ரூமை வந்து லாக் பண்ணிட்டுருங்க. போகிறவங்களே தான் அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காரு. அவாய்ட் பண்ணுறியா? எவ்வளோ தூரம் தான் என்ன அவாய்ட் பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருடி அப்படின்ற மாதிரி டேங் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து டைம் வந்து அரௌண்ட் ஒரு 8:30 வந்து ஆகுதுடா. உங்களோட ரூமை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் மறுபடியும் போய் கதை வந்து திறக்குறீங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு தெரியும் யார் நாக் பண்ணுறாங்கன்னு. என்ன வேணும்? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இல்லை
வா சாப்பிட்லாம். அது நான் எதுவுமே குக் பண்ணல. நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லை, எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டோரை வந்து லாக் பண்ண போகிறீங்க. அவர் வந்து இப்போ வந்து அவரோட காலை வந்து அப்படியே அந்த கதவு கடையில் கொடுத்துட்றாரு. உங்களால் டோரை வந்து லாக் பண்ண முடியல. என்னாச்சு? சாப்பிட வான்னு தான் கூப்பிட்டேன். அதான் பசிக்கலன்னு சொல்கிறேன்ல. வயன் சாப்பிடவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களும் சரின்ற மாதிரி தலையாசிச்சுட்டு அவரோட போகிறீங்க. இப்போ டேபிளில் தான் 2 பேருமே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவரை தள்ளின வந்து கூட பார்க்கல. பிளேட்டில் உங்களோட சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவருமே அவரோட சாப்பாடு எடுத்து வச்சுருக்காரு, பட் சாப்பிடல. அவர் உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அவரை பார்க்கவே இல்லை. நீங்கள் கீழே உட்காந்து கீழே பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்ன மன்னிக்கவே மாட்டேடி அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. டக்குனு நீங்கள் சாப்பிட்றத அப்படியே நிப்பாட்டிட்டு அவரை நிமிர்ந்து பார்க்கல, பட் தலை கீழே போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா மன்னிச்சிருவாயன், இந்த அளவுக்கு ஹர்ட் ஆவான்னு நான் நினைக்கல. இல்லை மாமா, அப்பெல்லாம் என்னோட தான், நான் தான் புரிஞ்சுட்டு நடந்திருக்கணும். இல்லை, என்னோட தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாரு. இல்லை மாமா, நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும்? நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு சாரி. பரவாயில்ல மாமா, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருமேன்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறாரு. நீங்கள் இப்போ வேக வேகமாக சாப்பிட்டுட்டு சிங்கில் வந்து போட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து போயிட்டுருங்க. அவங்க வந்து இப்போவுமே போகிறவங்களே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வந்து அவங்களோட ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவர் அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அப்படியே ஷாக்கிங்கில் தலையெல்லாம் சுற்றுது. அவரால் ஜீரணிக்கவே முடியல அவர் பார்த்ததை. இப்போ உடனே வந்து ஜிமினுக்கு வந்து கால் பண்ணுறாரு. மச்சி, என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் மச்சி, இதுதான் நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணுறோம், பட் எங்ககிட்ட போதுமான எவிடன்ஸ் இல்லைடா. சாரிடா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. இப்போ வந்து ஜிமின் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. உங்கள் மொபைலில் வந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பையன் வீட்டில் தான் இருக்கியாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்ணா, வீட்டில் தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? டேயாங் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பார்க்குறியாம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. ஏண்ணா, என்னாச்சு? வீட்டில் தான் இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, நான் அவனுக்கு ஒரு பிக்சர் அனுப்புனேன். அதை பார்த்து அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். கொல்லாமல் கால் வந்து கட் பண்ணிட்டான். நீ அவனை போய் என்னன்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. பிக்சரா? என்ன பிக்சர்னா? அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஜாக்சனும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரியா? ஆமாம்மா, அந்த பொண்ணு இதை தான் ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கா. பட் அவனுக்கு தான் அது தெரியல. எனக்குமே வேறு வழி தெரில. என் ஃப்ரெண்டை ஏமாறுறத இதுக்கு மேலேயுமே என்னால் பார்த்துட்ருக்க முடியாதுமா. அதனால தான் ஃபோட்டோ எடுத்து. என்னண்ணா சொல்கிறீங்க? நிஜமாவா? ஆமாம்மா, நீ எதுக்கும் அவனை போய் ஒரு எட்டு பார்க்குறியாம்மா? நான் பார்க்குறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காலை வந்து கட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வேக வேகமாக பாட்டி இறங்கி கீழே வரீங்க. அவங்க வந்து சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு. தலைமையில் கையை வச்சுட்டு அப்படியே தலையை கீழே போட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு.
உங்களுக்கு அவரை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ அவர் பக்கத்தில் வந்து போகிறீங்க. அவரோட ஃபோன் வந்து அப்படியே ஆனில் தான் இருக்குது. ஜிமின் அனுப்பியிருந்திருப்பார்ல, அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாயிடுது அந்த பொண்ணை நினச்சி. இல்லை பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு இவ? ச்சே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். டேங் மாமாக்கு என்ன குறை? போயும் போயும் அவனும் போயில பண்ணியிருப்பா. ச்சே, அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இல்லையா வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. பட் ஓரத்தில் லைட்டாக சந்தோஷமாக தான் இருக்குது. அடே வயனா, மனுஷியாடி நீ? அவங்க அந்த மனுஷன் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க சந்தோஷத்தில் இருக்கா? ஆமாம், தேவை தான் அவருக்கு. அவர் தானே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போகிறாரு. தேவை தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இன்னொரு தடவை ஐயோ என் மாமா பாவம் எப்படி பண்ணிட்டாலும் இந்த சண்டாளி அந்த மாதிரி அன்னியன் மாதிரி ரவ மாதிரி மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே பாரு வயனா, டோன்ட் பி செல்ஃபிஷ். முதல்ல இவரை எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ டக்குன்னு அவர் பக்கத்தில் போய் உட்காருங்க. மாமா மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. அவரோட கையை வந்து டச் பண்ணுறீங்க. அவர் இப்போ உங்களை வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. கண்ணில் எல்லாம் அப்படியே தண்ணி வருது அவருக்கு. அவர் டக்குன்னு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போ நிஜமாவே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அவர் அழுகுதுமே. நீங்கள் அவரோட முதுகை வந்து அப்படியே தடவி கொடுக்குறீங்க. பரவாயில்ல மாமா, எல்லாமே சரியாயிடும். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக நீங்கள் ஏன் அழணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வேணாம், அவளாவே தான் என்னை தேடி வந்தா. வேண்டாம் வேண்டான்னு எப்படி துரத்துனு தெரியுமா? பட் சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் என்னை லவ் பண்ண வச்சா. லவ் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் அவள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? சூசைட் பண்ணிடுவேன்னு மிரட்டி லவ் பண்ண வச்சாளா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், ஒரு நாள் கையை கட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டா. நம்மளுக்காக ஒரு பொண்ணு உயிரை கூட விட துடிச்சிட்டாட்லேன்னா அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவள் ஜஸ்ட் ஏன்னா பணத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்துருக்கான்னு இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நிஜமாவே உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் அவரோட முதுகை வந்து டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவர் உங்ககிட்ட தான் அவரோட மொத்த ஆழ்வலையுமே தேடிட்டு இருக்காரு இப்போது. சாரி வேணா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக நான் உன்னோட மனசையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மாமாவை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. மாமா இங்கே பாருங்க, நான் அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாமா ப்ளீஸ் அழாதீங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அழுதுகிட்டே இருக்காரு. உங்களுக்கு இப்போ அவரை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் இப்போ வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறீங்க. அவர் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கு அப்படியே ஷாக்கிங்கில் வந்து கண்ணெல்லாம் விழுது. நீங்கள் அவரோட லிப்ஸை வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு தெரியலடா. நீங்கள் அப்படியே ஏனோ தானோன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவர் ஷாக்கிங்கில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அழுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் மைண்ட் இப்போ டோட்டலாகவே உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கு. நீங்கள் அவர் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. இன்னும் செகண்ட்ஸ் வந்து அப்படியே போகுது. இப்போ ஒரு 1 மினிட் கழிச்சு நீங்கள் வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு. அடியே என்னடி பண்ணி வச்சுருந்துருக்க? ஐயோ எப்படிடி அவனை நிமிர்ந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தலையை கீழே போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது. அவருமே அப்படியே அதிர்ச்சியில் தான் இருக்காரு. அவருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க.
சாரி மேம். எனக்கு உங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி டேங் வந்து கேட்குறாரு. இது என்னோட மொத்த மொத்த காதலிக்கான தவிர்ப்புங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டேங் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்களுமே டேங் வந்து பார்க்குறீங்க. இத்தனை வருஷமா என் மனசில் பூட்டி வச்சிருந்த மொத்தத்தையும் முதத்தினால உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாமா. அவள் போனால் போகிறான் மாமா. உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்கள் உங்களோட டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வெக்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சமாக வருது. நீங்கள் அப்படியே கண்ணாடியை பார்த்து நூறு பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலேஜுக்கு வந்து போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமே இல்லை. அவர் வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிட்டுருக்கீங்க காலேஜுக்கு வந்து. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே பேனு வாயை பிறந்துட்டு இருக்காங்க. எப்படி மச்சி உனக்கு மட்டும் அப்படியே அதிர்ஷ்ட காற்று வீசுது தெரியல மச்சி அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. இந்த கர்மத்தை மட்டும் பண்ணாத மச்சி கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஈவினிங்குமே ஆகிடுது. உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கை காலெலாம் உதறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பயந்துட்டே அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஹாலில் தான் பார்க்குறீங்க மொத்த ஃபேமிலியுமே உட்காந்துட்ருக்காங்க. பட் அவங்க வந்து அங்கே இல்லை. அங்கே ஜிம்மி அவங்க 3 பேருமே இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து முன்னாடி வந்து போகிறீங்க. கொஞ்ச நேரம் அத்தம்மா அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து மேலே ரூமுக்கு வந்து போயிட்டுருங்க. இப்படியே தான் அங்கே வந்து 2 டேஸ் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து 2 டேஸில் வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்க கிளம்புறாங்கன்னு சொன்னதுமே. நீங்கள் வந்து இப்போ வந்து அங்கே கிளம்புறதுக்கும் ஒரு 1 டேக்கு முன்னாடியா நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் டேங்க வந்து பார்க்குறீங்க. டேங்க வந்து உங்களை வந்து தலைநிமிர்த்த கூட பார்க்கல. அவர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போது நிஜமாவே அவருக்கு நம்மளை பிடிக்கல போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பட் இந்த வாட்டி நீங்கள் அழுது எல்லாமே போயிடுச்சுட்டா ரொம்பவே அழுதுட்டீங்க. பட் நீங்கள் வந்து விரக்தியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டேயுமே ஆகிடுது. எல்லாருமே பேக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி காலேஜ் வந்து போகலை. ஏன்னா வந்து ஈவினிங் வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க. சார் நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து போகலை. வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்ககிட்ட போய் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் தான் இருக்கார். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 11:30 எல்லாம் ஆகிடுது. இப்போ எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க மட்டும் அங்கே இல்லை. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அவரோட ரூமில் போய் அவர்கிட்ட பேசலாமான்னு. இல்லை வேணாம். ஏற்கனவே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணிட்டேன். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி லவ் வர வைக்க முடியாது. வேணாம், அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா வெற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கீங்க. வந்து மதிய டைம் ஆகிடுது. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்து வந்துடுறாங்க. ஒரு 1:30 இருக்கும். அவங்க வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்து கிளம்புறாங்க. ஓகேவா? வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து தொண்டர்லேருந்து கீழே வந்து இறங்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏங்க தான் பார்க்குறீங்க. அவர் தலை நிமிர்ந்து கூட உங்களை பார்க்கல. அவர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு அவர் பாட்டுக்கு. இப்போ வந்து 3 o'clock வந்து ஆகிடுது. நீங்கள் இப்போ சோகமே உருவாகி உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே போய் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. மட்டும் படிக்குவா அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜில் இருக்குது. இது வந்து டேங்கிட்ட தான் வந்திருக்கு. என்னாச்சு யாரே இந்த டைமில் நம்மளை மொட்டை மாடிக்க கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ மெதுவாக நீங்கள் வந்து மேலே வந்து போகிறீங்க. இப்போ மேலே போய் வந்து பார்க்குறீங்க
மொட்டை மாடி ஃபுல்லாகவே ரெட் கலர் பலூன்ஸ், ஹார்ட் பலூன்ஸ் இருக்குல்ல, அது வச்சும் லவ் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க, என்னடா இதுன்ற மாதிரி. நீங்கள் வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இப்போ உங்கள் பின்னாடியிலேருந்து ஒரு கை வந்து ஒரு கை வந்து உங்களை வந்து கூப்பிடுது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே டேங் தான் ஒரு பொக்கையோட நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தது இன்னுமே ஷாக் ஆகிடுது. என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து இப்போ பொக்கையை வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு பொக்கையை வந்து வாங்கிடுறீங்க. இப்போ அவர் வந்து முட்டி போடுறாரு உங்கள் முன்னாடி. நீங்கள் அப்படியே அதிர்ச்சியில் வந்து ஒரு கையை வந்து வாயை வச்சு ஒரு கையால் வாயை வந்து மூடிட்டுறீங்க. அப்படியே ஷாக்கிங்கில் பார்க்குறீங்க அவரை. என்ன பண்ணீங்கன்னு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க அவரை பார்த்துட்டு. வயன், சாரி ஃபார் எவ்ரி திங் ஐ ஹவ் டன் ஃபார் யூ. பட் இப்போ நான் பேசுகிறது ஃபுல்லாகவே என் மனசில் இருந்து தாண்டி ஏன்னா மனசோட வயன். போயும் ஒரு குப்பைக்காக உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறேன்டி. எனக்கும் உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும்டி. பட் நீ எதையுமே என்கிட்ட காமிச்சிக்கிட்டதில்ல. நானுமே பெருசாக எதையுமே உன்கிட்ட காமிச்சிக்கிட்டதில்ல. பட் எனக்கு உன்னை பிடிக்கும். பட் என்ன ரொமான்டிக் வேலைன்னு எனக்கு தெரியலடி. பட் நீ என்னை கிஸ் பண்ண அந்த செகண்ட் எனக்கு ரியா கிட்ட அப்படி தோணுனதே கிடையாதுடி. பட் உங்ககிட்ட எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங். நீ எனக்கு கிஸ் பண்ணதுமே எனக்கு மொத்த உலகமே நினைச்சிடி. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு பொண்ணை கிஸ் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குமான்னு. அந்த செகண்ட் எனக்கு புரிஞ்சிடுச்சுடி எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. பட் அதை நான் சாதாரணமாக உங்ககிட்ட சொல்ல விரும்பல. உனக்கு இந்த உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷத்தையுமே நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன்டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா வயன் அப்படின்ற மாதிரி மோதிரத்தை எடுத்து நீக்கிறாரு. உங்களுக்கு அதிர்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும் அப்படியே கண்ணிலேருந்து மடமடன்னு கண்ணீர் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிர்ச்சியில் அப்படியே வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் அக்செப்ட் மீ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடி அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்குறாரு. நீங்கள் இப்போ அழுதுட்டு அப்படின்ற மாதிரி தலையாசிக்கிறீங்க. கையை வந்து நீட்டுறீங்க. அவர் வந்து விரலில் வந்து மோதிரத்தை வந்து போடுறாரு. இப்போ வந்து மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே கிளாப் பண்ணி சவுண்ட் போடுறாங்க. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, மொத்த பேருமே அங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாரையுமே பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் நீ வயன்னா. நீயே என் வீட்டுக்கு மருமகளாக வரதை நினச்சி அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறீங்க. எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து ஃபியூ ஹவர்ஸ் வந்து போகுது. எல்லாருமே அவங்கவுங்க பேக்கிங்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. இப்போது டைம் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 3:30 ஆகுது. இன்னும் 30 மினிட்ஸில் வந்து டேயாங் வந்து கிளம்பிடுவாங்க. நீங்களும் டேயாங் வந்து உங்களோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. வயன் நிஜமாவே என்னை அக்செப்ட் பண்ணிட்டியாடி அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கேட்குறாரு. ஆமாம் அம்மா, ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை, என் மேலே கோபம் எதுவும் இல்லையே. சே அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் மாமா. எனக்கு தெரியாது மாமா. இத்தனை வருஷமாக நான் நினச்சி எவ்வளோ ஏங்கி போயிட்டுருக்கேன்னு. எனக்கு அப்படியே என்னோட மொத்த சந்தோஷமும் கைக்கு திரும்ப வந்த மாதிரியே இருக்குது. இப்போது இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆள் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தானே கத்தி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணில் கண்ணீரோடு அவர்கிட்ட பேசுகிறீங்க. அவருமே இப்போ வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்களுமே அவரை பார்க்குறீங்க. டக்குன்னு அவர் மெதுவாக உங்கள் பக்கத்தில் வராரு. வந்து உங்களோட ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ ஆயனா அப்படின்ற மாதிரிட்டே அங்கே வந்து சொல்கிறாரு. ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேருமே. அவர் ஃபர்ஸ்ட்டு உங்களோட மேலே லிப்ஸை வந்து கிஸ் பண்ணுறாரு, இப்போ கீழே நீங்களுமே அவர் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இந்த கிஸ் வந்து போயிட்டு இருக்கு 2 பேருக்குமே. வாமி இவங்க எல்லாருக்குமே இந்த ஒன் ஷாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்டா. இந்த வீடியோ வந்து 1000 வியூஸ் மேலே போச்சுன்னா நான் கண்டிப்பாக ஸ்பெஷல் பார்ட் வந்து போடுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒன் ஷாட்ஸ் வேணும்னு நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஆல்.